ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்காய். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கு ஒரு அன்சாத்தா பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஓகேவா? கொஞ்சம் கிளைமேட் அப்படி இப்படின்னு இருக்கு, ஸோ பி சேஃப். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் நான் கமெண்டில் பின் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்கடா, ஓகே? அண்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட்டில் ஒரு குட்டி இன்ட்ரோ. ஜங்குக் வந்து கொரியாவிலே ஒரு ஃபேமஸ் டேரக்டர். அண்ட் நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் டீச்சர். நீங்களும் ஜங்குக்கும் வந்து 7 இயர்ஸ் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் உங்கள் பேர் ஜென்னா. ஓகேடா, நம்ம டேரக்டாக ஒன் ஷாட் கிளப் போகலாமா? ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்கள் உங்கள் வீட்டில் தான் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட, ஜென்னா இங்கே பார், நானும் உங்கள் அப்பாவும் உனக்காக அலைன்ஸ் பார்த்துருக்கோம். இந்தா, இந்த ஃபோட்டோவில் உனக்கு எந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நானும் உங்கள் அப்பாவும் அவங்க வீட்டில் பேசுகிறோம். அம்மா, என்ன சொல்கிறீங்க? அலைன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ம், ஆமாம் ஜென்னா, இந்தா. ஆனால் அம்மா, உங்களுக்கு தெரியும்ல நானும் ஜாங்குக்கும் லவ் பண்ணுறோன்னு. அப்புறம் நீங்கள் அலைன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? அப்போ உங்கள் அப்பா தான். ம், நல்லாவே தெரியும் ஜென்னா, நீ ஜாங்குக்கு லவ் பண்ணுறது. ஆ, உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீங்கள் எனக்கு அலைன்ஸ் பார்க்குறீங்க? ஏன்பா? ஜென்னா, நீ எப்போ காலேஜ் முடிச்ச? அப்பா, நான் எதை பற்றி பேசிகிட்ருக்கேன் நீங்கள்? ஜென்னா, லுக், நீ எப்போ காலேஜ் முடிச்சேன்னு கேட்டேன். 3 இயர்ஸ். ம், 3 இயர்ஸ் ஆச்சு. உன் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகி இப்போ கையில் ஒரு குழந்தையோட இருக்காங்க. ஆனால் நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஜென்னா? அப்பா, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. அதுக்கும் இதுக்கும் என்னப்பா? அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட. ஜென்னா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஆனால் அப்பா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஜென்னா, இங்கே பார், எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. எங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும், அதை நாங்கள் பார்க்கணும்ல. ரெஸ்பான்சிபிலிட்டியா? என்னப்பா சொல்கிறீங்க? அதுக்குன்னு என் மனசில் ஜங்குக் தான்ப்பா இருக்கார். அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? ஜென்னா, ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நானும் உங்கள் அம்மாவும் நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறதுக்கும் சரி, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, என்றைக்கும் நாங்கள் தடுத்ததே இல்லை. ஏன்னா எங்களுக்கு நீ முக்கியம். உன்னோட சந்தோஷம் ஏதோ அதான் எங்கள் சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ நாளைக்கு நான் இப்படியே உன்னை விட்டுட்ருக்க முடியும்? நீயும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும்ல. நீயும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்க? நானும் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் ஜென்னா, ஜங்கு கிட்டத்தை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பேசின மாதிரி எனக்கு தெரியல. அப்பா, இல்லை, நான் பேசினேன் ஜங்கு கிட்ட. ஆனால் என்ன, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? அப்பா, அப்படியெல்லாம் இல்லை. ஜங்குக்கு என்ன உண்மையாலுமே லவ் பண்ணுறாரு. உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே? இன்னும் அவரோட கெரியரில் அவர் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றாரு. இங்கே பாரு ஜென்னா, இதே எத்தனை வருஷம் சொல்லிட்டு சுற்றிட்டு ஜென்னா, போதும் நிறுத்து. இதே ரீசனை எத்தனை தடவை சொல்ல போகிற? ஆ, இதே தான் கேட்குறப்ப எல்லா டைமும் இதே தான் சொல்லிகிட்ருக்க. அப்பா, இங்கே பாரு ஜென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறது இருக்கட்டும், ஜங்குக் ஒன்றை லவ் பண்ணுறானான்னு பாரு. அப்பா, ப்ளீஸ் போதும் நிறுத்துங்க. அவர் என்ன தான் லவ் பண்ணுறாரு. உன்னை லவ் பண்ணுறவனா இருந்தா எதுக்கு அந்த ரோசி கூட சுற்றணும்? ஆ, என்ன சொல்கிறீங்க? ரோசி கூடயா? ம், ஆமாம். காலைல நியூஸ் பேப்பரில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தியா? அப்படி சொல்லிட்டு அப்படி நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாரு. பாரு, உன் ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க? ரோசியும் ஜென்னாவும் ஒரு காஃபி ஷாப்பில் கை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜென்னா, பாத்தியா ஜங்குக்கு எப்படி ரோசி கூட இருக்கான்னு? ஆனால் அப்பா, இல்லை, ஜங்குக் இப்படி கிடையாது. ஜங்குக் ஜஸ்ட்டு அவரோட மூவியை பற்றி பேசிட்டு தான் இருந்திருப்பார். மூவி பற்றி பேசும்போது தான் கை பிடிச்சிட்டுலாம் பேசுவாங்களா? நீ தான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்க. அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பேசலாம். ஆனால் ஜென்னா, இதான் உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கப்புறம் நான் உனக்கு டைம் கொடுக்க போகிறது கிடையாது. இன்னும் 2 டேஸில் உன்னோட டிசிஷனை நீ என்கிட்ட சொல்லணும். ஒரு வேளை நீ சொல்லலைன்னா நாங்கள் பார்த்து வச்சுருக்க பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே ஏஞ்சி போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அப்பா வியட்டு ஏறி ஐஸோட. அப்படியே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா
அதில் ஜங்குக்கும் ரோசியும் அப்படியே சிரித்து பேசிட்டு கை பிடிச்சிருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். அதே அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஷூட்டிங் நடத்துகிற இடத்துல தான் இருக்கார். ஸோ அவர் பக்கத்தில் ஜெமினா உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. 1 2 3 ஆக்ஷன். நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்னை காதலிக்கிறியா? எனக்கு தெரியும் ஜான். மறைக்காத. நான் உன் மனசில் இருக்கேன் தானே. அது ஏன் நீ வெளியே காட்டிக்க மாட்ற? யார் சொன்னா நான் மனசில் இருக்கேன்னு? ஆ கட். ஏ ஜான். சார். என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ என்னாச்சு சார்? என்ன சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ நான் உன்னை ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி வச்சுக்க சொல்லலையே. உன்னை கோல்டாக தானே வச்சுக்க சொன்னேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சார் நானும் அப்படி தானே சார் பண்ணேன். என்ன அப்படி பண்ணேன்? அப்படி ஒன்றும் தெரியல. ஏய், நீ ஒழுங்காக ஸ்கிரிப்டை படிச்சியா இல்லையா? சார் படித்தேன் சார். படித்தேன்னா அப்புறம் ஏன் தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்க? ஆ இல்லை சார் அது. ஏய், எதுவும் பேசாத, கம்முன்னு இரு. ரோசி இங்கே வா. ஆ இது வரேன் ஜங்குக். அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோயினையும் வரா. ஸோ அவளை நிற்க வச்சுட்டு, இங்கே பார், என் ஃபேஸை மட்டும் பார். ஏ ரோசி, நீ டைலாக் பேசு. என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் பார்த்து வச்சு கரெக்டாக அப்படியே செய்கிற, ஓகேவா? இதான் லாஸ்ட் டேக். இதுக்கப்புறம் எல்லாம் டேக் போக முடியாது. ஓகே சார். ஓகே ரோசி, நீ என்னை பார்த்து டைலாக் பேசு. ம் ஓகே ஜங்குக். ஜங்குக் ஒத்துக்கோ, ஏன் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு? இல்லை, நானும் லவ் பண்ணல. இல்லை ஜங்குக், எனக்கு தெரியும். உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா? ஆ நீ என் மனசில் இருக்கேன்னு? சும்மா கற்பனை தான் காணாத என்ன? இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆல்ரெடியே சார் எனக்கு விழுந்துட்ட மாதிரி தானே தெரியுது. நீ மறைக்க ட்ரை பண்ணாத என்ன? உன் மனசில் நான் இருக்கேன், அதை நீ ஒத்துக்க மாட்ற. சும்மா ஃபூலிஷ் மாதிரி பேசாத. என் மனசில் நீ கிடையாது, புரியுதா? ஓ அப்படியா? அப்போ ஏன் யான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்போ ஏன் நீ கோவப்பட்ட? ஆ எப்போ நான் கோவப்பட்டேன்? யான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் கண்ணில் ஏன் அவ்வளோ கோவம் இருந்துச்சு? ஆ ரொம்ப ரெட்டா, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா, கோவமா, ஃபுல்லாக அவ்வளோ கோவம் உன் கண்ணிலே எனக்கு தெரிஞ்சுது நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் கோவம்லாம் வரல. திருப்பியும் பொய் சொல்லாத ஜங்குக்கா. நான் ஏன் பொய் சொல்லணும்? ஆ உண்மையை தானே சொல்கிறேன். உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஓ அப்படியா? சரி. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரோசி கிட்ட வரா. எனக்கு தெரிஞ்சுக்கணும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையான்னு. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரோசி ஜங்கோட கையை எடுத்து ரோசியோட சீக்ஸில் வச்சுக்கிட்டு, ஜங்குக் என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்னை லவ் பண்ணலன்னு. ஆ உன் மனசில் நான் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்காரு மாதிரி. இப்போ ரோசி அப்படியே நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கே ஒரு மாதிரி லவபிளா. ஸோ அப்படியே ஜங்குக் தான், ரோசி போதும், ஜான் பார்த்துட்டியா, இந்த மாதிரி தான் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுக்கணும். உன் மனசுக்குள்ளே காதல் இருந்தாலும் உன் கண்ணில் காட்டக்கூடாது. உனக்கு அவளை பிடிக்கும் தான், அவள் மேலே உனக்கு ஆசை, காதல், வெறுப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் நீ உன் கண்ணில் அதை காட்டக்கூடாது, புரியுதா? இன்னும் 1 டேக் தான் இது மட்டும். இப்போ நீ ஒழுங்காக பண்ணலனா நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ டைம் பண்ணாலும் நான் பண்ணுவேன், புரியுதா? அப்புறம் வீட்டுக்கும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது சார். ஓகே போய் பண்ணு போ. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் வந்து அவரோட சீட்டில் உட்காராரு. 1 2 3 ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஜான் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜங்குக் பக்கத்துலேயே ஜெமினா தான் தலை மேலே கையை வச்சுட்டு எப்படா ஷூட்டிங் முடியுன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு வழியாக அடுத்த ஃபைனல் ஒரு டேக் ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே அந்த சீனை தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே, கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாகவும் இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக் தான் ஓகே ஓகே எல்லோரும் கிளம்புங்க, டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜெமினா தான் அவர் டைமை பார்க்குறாரு. இப்போவே மணி 12:30 ஆகிடுச்சு. அட பாவி பாயல, எல்லாம் கிளம்புங்கன்றான் பாரு. அது எந்த நேரத்தில் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கே 12:30 மணி ஆக்கிட்டான். இதில் காலையில் 9 மணிக்கே வந்து நிற்கணுன்பான். நான் எப்படா தூங்குறது? நான் எப்படா என் பொண்டாட்டி கூட ஜல்சா பண்ணுறது? இவன் கூட இருக்கிறதுக்கு பேசாமல் தலை மேலே துண்டை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்சேஷனில் உட்காந்துட்ருக்காரு. டேய் ஜெமினா, ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? பின்ன உன் கூட சேர்ந்தா இப்படி தான் உட்காரணும். டேய் என்ன லந்தா? டேய் அப்புறம் என்ன மச்சான்,
டைம் பாருடா, 12:30 ஆயிடுச்சுடா. மனசாட்சியே இல்லைடா உனக்குலாம். சத்தியமாக மனசாட்சியே இல்லைடா. 12:30 மணிக்கு போன்ற என் பொண்டாட்டி கதவை கூட திறக்க மாட்டாடா. வெளியே படுக்க போட்டுருவா. இப்போ தான் எனக்கே புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. என் பொண்டாட்டி கூட ஜல்சா கூட பண்ண விட மாட்டேறா மச்சான். இப்படி 12:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் போட்டு சாவு அடிக்கிறடா. நான் என்ன பண்ணுறது? அந்த ஜான் மட்டும் சீன் ஒழுங்காக பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். எது? ஓ, ஜானு. ம், அவன் என்னைக்கு நீ சொன்னதை ஒழுங்காக செஞ்சுருக்கான். 10-15 டேக் போனால் தான் அவன் ஒழுங்காகவே செய்வான். அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமினா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ரோசி தான் ஜங்குக். என்ன ரோசி, என் கூட கொஞ்சம் வாக்கிங் வரியா? என்னது வாக்கிங்கா? இப்போ வா. ஆ, ஆமாம். எதுக்கு? ஆ, வேணாம், அதெல்லாம் தேவையில்ல. இல்லை ரோசி, நான் வரல. ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், இங்கே பாரு எப்படி ஜில்லுன்னு காற்றடிக்குது. ரோட்டில் யாருமே இல்லை. நைட் டைமில் செம்மையாக இருக்கும். ஒரு சின்ன வாக் மட்டும் போயிட்டு வந்துடலாமே. ஆ, ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. அங்கே ரோட்டில் யாருமே இல்லை. ஃபுல்லாக அப்படியே இருட்டாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரே ஒரு லைட் மட்டும் அந்த மாதிரி இருக்குது அந்த இடமே. ப்ளீஸ் ஜங்குக், தனியாக போக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நல்லா இருக்கும்ல நடந்து போனா. வரியா என் கூட? வெல், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் ப்ளீஸ் ஜங்குக். சரி, ஓகே, வா. தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே ஹேக் பண்ணுறா. சரி, ஜங்குக்கும் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், இதுக்கெலாம் எதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு ஜங்குக்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் எடுத்து பார்க்குறாரு. நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ரோசி இரு, ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அந்த ஃபோன் கால் பிக் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ ஜெக்கிமா. சொல்கிறேன் என் பொண்டாட்டி. என்ன பண்ணிகிட்ருக்க? ஷூட்டிங்களா? இவ்வளோ நேரமா? மணி என்ன 12:30 ஆகிடுச்சில்ல? வீட்டுக்கு போகலையா? இல்லடி, கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, அதான். சரி, அதை விட என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தூங்களா? ஜெக்கிமா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? ஜங்குக், அது என்னால் ஃபோன் காலில் பேச முடியாது. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? உன்னை நான் பார்க்கணும். என்னது நாளைக்கா? சான்ஸே கிடையாது. நாளைக்கெல்லாம் முடியவே முடியாது. ஏன் ஜெக்கிமா? நாளைக்கு என்னோடய நியூ மூவி ஓப்பனிங் செர்மனி இருக்குது. நான் அதுக்கு போகணும். எனக்கு அது முக்கியம். எனக்கு புரியுது உனக்கு அது ரொம்ப முக்கியம்னு. ஆனால் ப்ளீஸ் ஜெக்கிமா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணியே தீரணும். இங்கே பாரு பொண்டாட்டி, நீ சொல்கிற நேரத்துக்குலாம் என்னால் உன்னால் மீட் பண்ண முடியாது. அண்ணா வேலை முயல் இல்லாமல் சுற்றிட்டுருக்கான்னு நினச்சியா? எனக்கு ஒர்க் இருக்குது. ஆனால் ஜெக்கிமா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல. எனக்கு டைம் இல்லடி, நாளைக்கெல்லாம் நான் மீட் பண்ண முடியாது. சும்மா இந்த நேரம் பார்த்தாலும் மீட் பண்ண சொல்லிகிட்டே இருக்கா? ஜெக்கிமா, நீ எப்பயுமே இதான் சொல்லிகிட்ருக்க, உனக்கு டைம் இல்லைன்னு. அப்போ எப்போ தான் உனக்கு டைம் இருக்கும்? சொல்லு ஜெக்கிமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சென்னா, சும்மா டென்ஷன் கிளப்பிட்டுருக்காத. என்னால் உன்னை நாளைக்கு வந்து மீட் பண்ண முடியாது. இல்லை ஜெக்கிமா, நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணியே தரணும். உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். ஹே, என்னடி உன் பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் வர முடியாது. ஜெக்கிமா, ஏன் இப்படிலாம் பண்ணுற? என்னடி சும்மா சொல்லிகிட்டே இருக்கணுமா? அது வர முடியாதுன்னு. என்ன விஷயமோ அதை ஃபோன்லேயே சொல்லி முடி. இல்லை, நேரில் தான் சொல்லுவேன். ஓ அப்படியா? அப்போ நீ சொல்லவே தேவையில்ல. ஃபோனை கட் பண்ண முதல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாரு. ஜேகேம்மா, ஹலோ, நீங்கள் திருப்பியும் கால் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டென்ஷனோட அந்த காலை கட் பண்ணி விடுறாரு. இதை பார்த்துட்டு ஜிமின் தான், டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ நீ கத்துற? டேய் அப்புறம் என்னடா, சும்மா டென்ஷன் படுத்துறாடா. ஃபோன் பண்ணாலே நான் ஆசையாக 4 வார்த்தை பேசலான்னு பார்த்தா, நாளைக்கு மீட் பண்ணணும், உடனே மீட் பண்ணணும் அப்படி இப்படின்றா. டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலான்னு. சும்மா நாளைக்கே மீட் பண்ணோன்னா நானா வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். அவள் சொன்ன டைமுக்குலாம் வந்து நிற்கிறதுக்கு புரிஞ்சுக்கவே மாட்றாடா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அப்படியே ரோசி தான், ஜங்குக் நான் ரெடி, போகலாமா? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினா பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் தான் ரோசியோட நடந்து போகிறாரு. ஸோ இங்கே நீங்கள் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு கட் பண்ணி விடுறாரு.
ஜேகேம்மா ஃபோனை எடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜங்க் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு அட்டன் பண்ணியிருக்க கூட மாட்டார். ஸோ அவருக்கு ஃபோன் காலும் போயிருக்காது. ஒரு ஃபோன் நாட் ரீச்சபிள் வந்திருக்கும். ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஜங்க் தான் இங்கே அவரோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ணி பார்த்தா அத்தனை கால்ஸ், அத்தனை மெசேஜஸ் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ அதில் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்குறாரு வாய்ஸ் மெசேஜை. என்ன என் பண்ணி பயலுக்கு இவ்வளோ கோவம்? ஆ எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ணீங்க? நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு தானே சொன்னேன். நான் உங்ககிட்ட மீட் பண்ணி ஆகணும். நம்ம மீட் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆச்சு. ப்ளீஸ் ஜேகேம்மா வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஐயோ காலையிலே என் பொண்டாட்டியோட வாய்ஸ் கேட்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆனால் என்ன அழுதுகிட்டே பேசுகிறா. ஆனால் ஜங்குக் அவள் சொன்ன மாதிரி மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆனால் இன்றைக்கி ஒர்க் இருக்கு, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் வந்து அப்படியே அவர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடியாகிறாரு. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க. ரொம்ப சேடாக தான் கிளம்பி உங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறீங்க. சரி இப்போ டான்ஸ் கிளாஸில் தான் நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களோட சேட்னஸ் எல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, இந்த பக்கம் ஸ்டெப் 3 சொல்லும் போது இந்த மாதிரி காலை இப்படி பண்ணணும், புரியுதா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி தான் ஜென்னா. ஆ என்ன இந்தா உனக்கு இந்த பொக்கே ரிசீவ் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த பொக்கேவை. எனக்கு பிடிச்ச லில்லி ஃப்ளேவர், அதுவும் பிங்க் ஷேடில் அதோடய ஃப்ளேவரன்ஸை அப்படி ஸ்மெல் பண்ணுறீங்க. அப்படியே அது கீழே பார்த்தா அந்த பொக்கேயில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டிக்கி நோட்டில் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஏதோ ஒரு ஹோட்டல் அட்ரஸ் மாதிரி போட்டிருக்கு. ஸோ அது கீழே பொண்டாட்டி உனக்காக புருஷன் வெயிட்டிங் டி, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நீங்கள் எனக்கு தெரியும் என் ஜேகேமா தான் சென்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு டான்ஸ் கிளாஸில் லீவ் சொல்லிவிட்டு ஜங்கை பார்க்கணுன்றதுக்காக சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை பார்த்துட்டு ஜெனா என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கா? என்னடி? அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வெளியே போகணுமா, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க செம்ம ஸ்பீடாக. ஸோ உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. எது போடலாம், எது போட்டால் நான் அழகாக தெரியுமா? இல்லை எந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம். ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ண போகிறேன். அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி சாரீ சாரீ தான் அவருக்கு பிடிக்கும். ஆமாம் என் ஜேகேம்மா என்னை சாரியில் பார்த்தாருனா அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி அப்படியே சாரீ எடுக்கிறீங்க. ஸோ சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க அந்த சாரியில் உங்களை. நீங்கள் ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் சாரீ தான் வேர் பண்ணியிருப்பீங்க ஸ்லீவ்லெஸில். அண்ட் இயரிங்ஸ்லாம் ரொம்ப லாங்காக போட்டு ஃப்ரீயாரெலாம் விட்டுருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு, அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க பேக் சைடில் தான் ஜங்குக்கோட ஃபோட்டோ தான் அவ்வளோ பெருசாக ஒரு ஃபோட்டோ. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க கண்ணாடி வழியாக. அதை பார்த்துக்கிட்டே ஜேகேம்மா எப்படி இருக்குது இந்த சாரீ, எனக்கு ஓகேவா, நல்லா இருக்கா? அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரௌன் கலர் 1 ஃப்ளீட்டில் போட்டிருக்கேன், அது மட்டுமா, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் அண்ட் லாங் இயரிங்ஸ், உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீ ஹேர் எல்லாமே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி, இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்கி கொடுத்த நாள்லேருந்து இதை நான் கட்டவே இல்லை, இப்போது தான் கட்டியிருக்கா, அது உனக்காக. சாரீ கட்டினதெல்லாம் ஓகே தான், ஆனால் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே, அதை நான் பார்க்கணும். அது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் கண்ணை மூடி எப்படி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறீங்க ஜங்குக்கை பற்றி. ஸோ ஜங்குக்கு அந்த சாரீ வாங்கி கொடுத்துருப்பாரு. எப்போல்லாம் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் அவர் கேட்பார் அந்த சாரீ கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் நோ சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்களே கட்டிட்டு போகிறதுனால அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுன்ட்டு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடி அதை இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகேம்மா நீ எவ்வளோ அழகாக சிரிக்கிற, அப்படியே என் கண்ணே பற்றும் போல் இருக்குது.
ஆனால் இதெல்லாம் இமேஜினேஷனில் மட்டும்தானே. ரியாலிட்டியில் ஃபேஸை அப்படியே முருன்னு வச்சுப்பாரு. ஆனால் கண்ணை மூடி உன் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற அந்த நொடி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. மனசெல்லாம் லப்டப்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. ஹார்ட்லலாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. என்னோடய ஹார்ட் பீட் அப்படியே வேகமாக லப்டப்னு துடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி கண்ணை திறக்கிறீங்க, ஸோ மிரர் வழியாக பார்த்தா ஜங்கோட ஃபோட்டோ தானே. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே உங்களாகுமே, நீ கேட்கையில் சொல்லவே இல்லையே, நான் நினைக்கையில் ஊரமாய் வலிக்குதே, என் மார்பில் காதல் வந்து மையமிட்டதே. ஜெகிமா, இந்த பாட்டு நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. நான் ஒன்று பார்க்க போகிறேன். அப்படி பேசிவிட்டு இப்போ அப்படியே உங்கள் ரூமை விட்டு ரொம்ப ஹாப்பியாக வெளியே வரீங்க. இப்போது நீங்கள் அப்படி டாக்ஸி தான் புக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாரு. ரூம் நம்பர்லாம் ஆல்ரெடி ஜங்குக்கு வந்து மெசேஜில் சென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்களும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் அந்த ரூமில் யாருமே இல்லை. ஜேகேம்மா நீ எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. இந்த ரூம் நம்பர் தானே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்படியே டோர் லாக் ஆகுது. ஓய் பொன்னாடி, நான் எங்கே இருக்கேன்டி, உன் புருஷன் எங்கே இருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டைரக்டர் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் நீங்களும் செம்மையாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ்லலாம் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா, டைரக்டர் சார் விஷயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு போனடி மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் நல்லா அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படி 5 minutes ஆகுது. ஏய் பொன்னாடி, இப்போ எதுக்குடி அழுகுற? எதுக்கு அழுறேன்னா, எவ்வளோ நாள் தெரியுமா மீட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 2 months நம்ம மீட் பண்ணவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கை ஹக் பண்ணிகிட்டே சொல்லிட்டுறீங்க. ஜங்கு தான் சரிடி அழாத, அதான் வந்துட்டோம்ல, நம்ம மீட் பண்ணிட்டோம்ல, அதான் இப்போ ஹக் பண்ணிட்டு தானே இருக்கா, என் கூட தானே இருக்கா, அப்புறம் ஏன் அழுற? நான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் ஜேகேம்மா. என்ன ஃபீலிங் டி? அதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? ஏய், நீ ஆட்ட பேசிட்டு இருக்கன்னு மறந்துட்டியாடி பொண்டாட்டி? நான் எவ்வளோ பெரிய ஃபேமஸான டேரக்டரு. தெரியும். இந்த கொரியாலே ஃபேமஸான ஒரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க நான் யாருன்னு. உன்னை எப்படி மறக்க முடியும்? நீ என் பொண்டாட்டி இல்லையா? உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இப்போ எப்படி ஜங்கு சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே டேரக்டர் சார் என்னடி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நேற்றுக்கு வரைக்கும் நீங்கள் மீட் பண்ண முடியாது, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபோன் காலில் திட்டிட்டு கட் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி இன்றைக்கி பொக்கேலாம் அமிச்சு, அதுவும் எனக்கு பிடிச்ச லில்லி ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் அடிச்சு எப்படி இன்றைக்கி மீட் பண்ணலான்னு சொன்னீங்க. என்ன பிளான் கேன்சல் ஆகிடுச்சா? அதனால தான் கூப்பிட்டிங்களா? ஆமாம், அப்படி தான் சொன்னேன். ஆனால் காலைல உன்னோட வாய்ஸ் மெசேஜை கேட்டேன். அதில் நீ ரொம்ப அழுதுட்டியா, அதான் என் பொண்டாட்டி அழுறத என்னால் பார்க்க முடியல. அதனால தான் சரி மீட் பண்ணலான்னு. எனக்கு தெரியும் நான் அழுதான் உங்களால் தாங்க முடியாது, அதனால தானே மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னீங்க. சொல்லுங்கள், எனக்காக தானே அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்க? அப்படியா? உனக்காகவா? இல்லைடி, உனக்காக கிடையாது. அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணி உன்னை தொட்டு நம்ம 2 பேர்த்துக்கும் கசமசா நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 monthsல. அதான் ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்துச்சு, அதான் பார்க்கலான்னு கூப்பிட்டேன். டைரக்டர் சார், அப்போ கசமசாக்கு தான் கூப்பிட்டிங்களா? ஆமாண்டி, கசமசாக்கு தான் கூப்பிட்டேன். அப்போ கசமசா தான் முக்கியமா? அப்போன்னா என்னோட லவ் எனக்கு கசமசா தான்ப்பா முக்கியம்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு ஆ கஸ்டமர்ஸாக தான் முக்கியமா? அப்போ என்னோட லவ் முக்கியம் இல்லையா? டேரக்டர் சாரும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க லைட்டாக. ஸோ ஜங்குக் தான் ஏய் பொண்டாடி பொண்டாடி நிறுத்திடி ஏய் போங்க டேரக்டர் சார், உங்களுக்கு கஸ்டமர்ஸாக தான் முக்கியமா? அப்போ நான் முக்கியம் இல்லையா? ஏய் பொண்டாடி இப்படிலாம் இல்லடி ஏய் இங்கே பாருறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் உங்கள் கையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பார் நீங்கள் அப்படியே கீழே குனிச்சிட்ருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி இங்கே பாருறி. நான் பார்க்க மாட்டேன். ஏய் என்னை பாருறி. நான் பார்க்க மாட்டேன். ஏய் என்னை பாருன்னு சொன்னேன். என்ன நான் கசமசா பண்ணலாமா? டேரக்டர் சார் திருப்பி கசமசா பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கேயாவது லவ்வை பற்றி பேசுனீங்களா? ஏய் நாங்கள் இடத்துக்கு பதில் சொல்லு. பண்ணலாமா? முடியாது. ஏன்டி ஏன் முடியாது? நான் எவ்வளோ லவ்வோடு உங்ககிட்ட பேச வந்தேன். ஆனால் நீங்கள் ஏய் அழாதடி. இங்கே பாரு பொண்டாட்டி, எனக்கு உன்னோட லவ் உன்னோட லஸ்ட் மொத்தத்தில் நீயே எனக்கு தான், புரியுதா? அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி நான் பர்டிகுலராக சொல்லிட்டுது? அதான் நான் சொன்னேன். உன் மனசில் லவ் இருக்குன்னு சொன்னேன். என் மனசில் அதான் சொன்னேன். என் மனசில் எப்படா வருவா, எப்படா இழுத்து போட்டு கசமசா பண்ணலான்னு தான் தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். இது என்ன தப்பா என்ன? ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ள இது நார்மலாக நடக்கிறது தானே? நான் மறந்துட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. என்ன மறந்துட்ட? டேரக்டர் சார் என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? கல்யாணமா? அதுக்குள்ளேயேவா? எதுக்குடி இவ்வளோ சீக்கிரம்? பொறுமையாக பண்ணிக்கலாமே. எது பொறுமையாக பண்ணிக்கலாமேவா? டேரக்டர் சார் உங்களுக்கு புரியுதா புரியலையா? எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவன் நல்லா இருக்கானா அவன் நல்லா இருக்கானான்னு கேட்டுட்ருக்காங்க. எங்கள் அப்பா வேற ஒரு பக்கம். எது அலைன்ஸ் பார்க்குறாங்களா? ஏய் உங்கள் வீட்டை தெரியும் தானே நம்ம 2 பேர் லவ் பண்ணுறது? அப்புறம் என்ன? டேரக்டர் சார் அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கடி உனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க? நீ என்னோடதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? டேரக்டர் சார் ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுனாக ஆகுங்க. இங்கே பாருங்கள், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். என்னது மேரேஜா? ஏய் இப்போ வேணாண்டி, மேரேஜ் இப்போ வேணாம். ஏன் டேரக்டர் சார் இப்போ வேணாம் மேரேஜ்? இப்போ வேணான்னா அப்புறம் எப்போ? இப்போ வேணாம் அவ்வளோதான். அதான் எப்போன்னு கேட்குறேனே. ஏய் இப்போ என்னடி, கொஞ்ச நாள் போகட்டுமே, மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் லவ் பண்ணி ஜாலியாக சுற்றலாம். டேரக்டர் சார் அதெல்லாம் முடியாது. இத்தனை வருஷமும் லவ்வராக இருந்து தான் உங்களை லவ் பண்ணேன். இதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபாக இருந்து தான் நான் உங்களை லவ் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு தானே பண்ணிக்கோங்க. ஏய் பொண்டாட்டி இப்போ முடியாது, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம்னா எப்போ ஜங்குக்கா? அப்புறம்னா எப்போ ஜேகேம்மா? இன்னும் 2 இயர்ஸ் போகட்டும். 2 இயர்ஸா? அதெல்லாம் முடியாது. 2 இயர்ஸில் முடியாது ஜங்குக். எங்கள் வீட்டில் இப்போவே மேரேஜ் பண்ணிக்கோன்னு என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்படி தான் 3 இயர்ஸுமே உங்கள் கெரியரை பற்றி நீங்கள் சொல்லி நானும் எங்கள் வீட்டில் போய் அதே ரீசனை சொன்னால் எங்கள் வீட்டில் திருப்பியும் என்கிட்ட வந்து கொஷின் தான் கேட்குறாங்க. இன்னும் எத்தனை வருஷம்தான் அவன் உன்னை காக்க வைக்க போகிறான்னு கேட்குறாங்க. நான் என்ன ஜங்குக்கா பதில் சொல்கிறது? உங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட. என்ன பேசுவீங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? ஆமாம். ஜேகேம்மா ஏன் இப்படி பண்ணுற? கல்யாணம் பண்ணிக்கலாமே ஜேகேம்மா. ஜனா முக்கியமான மேட்ருன்னு சொன்னது கல்யாணத்தை பற்றி பேசுகிறது தானா? ஆமாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. முடியாது ஜனா. ஏன்? உனக்கே நல்லா தெரியும் என்னோடய கெரியர் எனக்கு ரொம்ப முக்கியன்றது. ஜேகேம்மா உன் கெரியருக்காக தான் நான் இத்தனை நாளும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இன்னமும் வெயிட் பண்ணுவேன் எப்போவுமே உனக்காக, உன் கெரியருக்காக. ஆனால் வீட்டில் இருக்கவங்கள்கிட்டலாம் நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லு? நீ ஏன் இடத்துலேருந்து யோசிச்சுப்பாரு. அப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தோட உங்களே பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே உங்கள் சீக்ஸில் வச்சுக்கிட்டு, டேரக்டர் சார் என் கண்ணை பார்த்து சொல், நீ என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறியா? அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே செம்ம கோவத்தோட, ஏய் உனக்கு தெரியாது, ஏய் பொண்டாட்டி உனக்கு தெரியாது,
நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லையான்னு? ஆ அதை வேற சொல்லணுமா? ஜேகேம்மா எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் அவன் உன்னை லவ் பண்ணுறானே தெரில, நீ மட்டும்தான் அவனை லவ் பண்ணுற அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் கேட்க மாட்றாங்க. ஓ, கேட்க மாட்றாங்களா? கேட்கலன்னா விட்டுடி, மயிரே போச்சுன்னு போயிடு, பிரச்சனை இல்லை. மற்றவங்கள மாதிரிலாம் என்னால் பொக்கே கொடுத்துக்கிட்டு எந்த நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டு எந்த நேரமும் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. ஜங்குக் எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட், தெரியும்ல உனக்கே. அவன் மனசில் நினைக்கிறதா வெளியே எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண மாட்டான், தெரியும். அப்புறம் அப்புறம் என்னடி? எனக்கு தெரியுது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் ரோசியும் நீயும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ. இங்கே பார், அது என்னோடய கெரியர். ப்ரெஸ் மீடியாலாம் அப்படி தான் இருக்கும், சொசைட்டினா அப்படி தான். ஒரு ஃபிலிம் டைரக்டர் இருக்கானா அவங்க கூட யார் பேசுகிறாங்களோ அவங்கள வச்சு ஷிப்பிங் பண்ணி பேச தான் செய்வாங்க. அதுக்குன்னு அதெல்லாம் உண்மையாயிடுமா? சின்ன குழந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்ட்டு. எனக்கு புரியுது. இல்லையே, உனக்கு ஏதோ சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. நான் சந்தேகம் வந்துருச்சா? ஜெகேம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு சொல்லலை. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டைரக்டர் சாரோட மனசில் எப்பயும் இந்த ஜென்னா மட்டும்தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்னடி? என்னோடய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ மேரேஜுக்கு தள்ளி போடுற ரீசன் ரோசின்னு நினைக்கிறாங்க. நீ ரோசி கூட இருக்கிறதுனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு என் கெரியர் ரொம்ப முக்கியம். நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்கிறேன்? உன்னை தானே கல்யாணம் பண்ணிப்பா. இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதா? ஆனால் ஏய் போதும், நான் ரொமான்டிக் மூடில் இருந்தான், இப்போ அப்படியே என்னை டென்ஷன் படுத்தி விட்ட. தள்ளு முதல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஷர்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே அவர் ஒரு ஸ்மோக் எடுத்து ஸ்மோக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏன்டி இப்படி என் மூடை ஸ்பாயில் பண்ணுற? எவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தாலும் தெரியுமா, இப்படி நான் டென்ஷன் படுத்தி விடுற. அப்போ நீங்கள் அப்படி டக்குன்னு டைரக்டர் சார் ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க பேக் சைடாக. ஜங்குக்கு அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் சாரி ஜேகேம்மா, என்னை மன்னிச்சிரு, வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களாம், அதான் கேட்டேன். ஆனால் நான் உன்னை சந்தேகம்லாம் படலை. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புறாரு. ஏய் இங்கே பாரு, சரி சரி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்காத. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க சின்ன குழந்த மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் தான் இப்போ ஜங்குக்கு பார்த்து டைரக்டர் சார் சொல்கிறே டைரக்டர் சார், நீங்கள் வாங்கி கொடுத்தா ப்ரௌன் கலர் சாரீ கட்டிட்டு வந்திருக்கா, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் நீங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஜங்குக்கு அப்படியே சிகரெட் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த சிகரெட்டை லாஸ்ட்டாக ஒரு சிப் இழுத்து இப்போ அப்படியே அந்த சிகரெட்டை க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுட்டு, டைரக்டர் சார் என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. உனக்கு என்னடி, எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த சாரீ, நான் வாங்கி கொடுத்த இந்த சாரீ நச்சுன்னு ஜம்முன்னு இருக்குது. இந்த சாரியில் அப்படியே நச்சு நச்சுன்னு இருக்குடி எல்லாமே பார்க்குறதுக்கு. ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ட்ரக்ஸு, ஆல்கஹாலு, பவுடரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே கிக்கா போதை ஏறும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீலில் இருக்கண்டி நான் இப்போது. இந்த சாரீ உனக்கு அப்படி இருக்குது, இதை பார்த்தாலே ஐயோ உன்னை இழுத்து போட்டு கசமசா பண்ணணும் தான் தோணுது. ப்ரௌன் கலர் நல்லா இருக்குடி, வேறு லெவல். இதை எப்போ போடுவேன்னு கேட்டு கேட்டு எவ்வளோ நாள் காத்திருந்தேன். ஆனால் பரவாயில்ல, காத்திருந்ததுக்கு எப்படி பலன் கிடச்சிருக்கு பார். சும்மா சொல்லக்கூடாது, எல்லா ஐட்டமும் இந்த பாடியில் அப்படி நச்சு நச்சுன்னு இருக்கு. ஐயோ, அதுவும் இந்த சீவ்லெஸ் ப்ளவுஸ், இந்த ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ்லலாம் கை வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டைரக்டர் சார் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேனா, என்ன பண்ண போகிறோம்? அப்படியே உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் அப்படி ரப் பண்ணுறாரு. டைரக்டர் சார் அதான் என்ன பண்ண போகிறோம்? உனக்கு தெரியாது? தெரியாது. நிஜமாக தெரியாது? நிஜமாக தெரியாது.
ஆ கசா மசாஜ் பண்ண போகிறோம், பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்க் தான் அவங்கள அப்படியே தூக்கி பெட்டில் அப்படியே படுக்க வச்சு அப்படியே அவர் அவங்க மேலே லைடாக போகிறாரு. பா சும்மா சொல்லக்கூடாதுரி, என்னம்மா இருக்குது தெரியுமா அந்த சாரி உனக்கு. அப்படியே அந்த சாரி மேலேயே உங்கள் பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டு. ஸோ அப்படியே உங்கள் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் உங்கள் நெக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதெல்லாம் நல்லா பைட் பண்ணுறாரு. நீங்களும் அவரோட பேக்கில் நல்லா ரப் பண்ணுறீங்க. டைரக்டர் சார் பொறுமையாவா ஏண்டி 2 மாதம்டி ஒன்றுமே பண்ணல, இப்போ தான் சிக்கியிருக்க, இப்போயும் செய்யலைன்னா அவ்வளோதான். எப்படி இருக்கு தெரியுமா, எத்தனை நாள் ஏக்கம். டைரக்டர் சார் பொறுமை. டைரக்டர் சார் இப்போது நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, சொல்லவே முடியாத அளவற்ற சந்தோஷம்டி. ஜவுங்கோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. எப்படி இருக்கு தெரியுமா, அதுவும் இந்த இடத்துல என் கை. ஜவுக்கா அங்கெல்லாம் கை வேணாம் ஜவுக்கா. என்னடி வேணாம், அங்கே வேணாம் ஜவுக்கா. இல்லை முடியாது, எனக்கு வேணும். எல்லா இடத்தையும் தொட்டாச்சு, அங்கே மட்டும் தொல்லைன்னா எப்படி. என் கை ரொம்ப ஏங்கி இருக்குடி, ப்ளீஸ் நான். ஜங்குக்கா புரிஞ்சுக்கோடி போனடி ப்ளீஸ் டி. சரி இப்போ அப்படியே ஜங்குக் தான் அந்த இடத்துல கை வெட்டுறாரு. சரி கை வெட்டுட்டு அப்படியே அவரோட கையாலே எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் இங்கே டைரக்டர் சார் பொண்டாடி செம்மையாக இருக்கலாம். இது தாண்டி, ஐயோ எவ்வளோ நாள் ஆச்சுல பண்ணி, இப்போ பாரு. ஆமாம் டைரக்டர் சார், பொறுமையாக பண்ணுங்க. ஏய் இதுக்கு மேலே முடியாது, நான் என்னோடய கை யூஸ் பண்ணதுக்கு பதிலாக என்னோடய லிப்ஸை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவரோட லிப்ஸை தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே அவங்களுக்கு செம்மையாக ப்ளஷர் ஆகுது. இங்கே ஜங்குக்குமே அப்படி தான். இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது தெரியுமா, கருவாட்டு குழம்பா நீயும் ருசி ஏத்துற, ஒரு வாட்டி தின்னு பார்க்க உசுப்பேத்துற, அடி போடி பொட்டா மாயிலே ஓல ஏதும் வந்துச்சா, உன்னை தூக்கி போகவேன் வருவேன் கிளி வந்து பதில் சொன்னிச்சா. வேற லெவல் வச்சு செஞ்சிட்ருக்காரு. ஸோ ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் டோரை தட்டுற சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக் தான், டே மச்சான் ஜங்குக்கா டைம் ஆயிடுச்சுடா ஷோக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டைம் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படியே வேகமாக ஜங்குக் ஏஞ்சி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஜிக்கிம்மா என்ன ஆச்சு, போனாடி நேம் செரமனிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. ஏன்னா நேம் செரமனியா இப்போவா? ஆமாம். இப்போ போவீங்களா? ஆமாண்டி, இதோ கீழே தான் நடக்கும். ஆமாண்டி. ஜங்குக்கா ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணலையா? எது கேன்சல்லாம் பண்ண முடியாது, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா. ஆனால் ஜங்குக் அதை எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கூட, அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே டக்குன்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் இன்னர்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து பொண்டாட்டி என்னடி என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, இப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு உட்காந்து தான் நான் எப்படி போகிறது? இந்தா இந்த பெட்ஷீட் வச்சு எடுத்து கவர் பண்ணு. முடியாது. ஏய் ஏன்டி இப்படி படுத்துற, எனக்கு வர டைம் ஆகிடுச்சுடி. முடியாது, நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன். ஸோ பொண்டாட்டி சரி நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மிரர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அப்படியே அவரோட ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே பெட்லேருந்து ஏஞ்சி வரீங்க, வெறும் இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஜெக்கிம்மா நான் போட்டு விடுறேன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டு விட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான்
நீங்கள் வெறும் இன்னர் மட்டும் தான் போட்டிருக்கிறதுனால உங்கள் செஸ்ட்லாம் நல்லா தெரியுது. ஷோ, ஃபேம்னே பண்ணுறா. இப்போ நான் எப்படி போகிறது? இந்த மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தா என்னால் போகக்கூட முடியல. அது பாரு, தழுக்கு முழுக்குன்னு ஆடுது. ஐயோ, எனக்கு போகவே தோணலையே. இங்கேவே இப்போவே இப்படியே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவளாலே ஸ்ட்ராங் பண்ண முடியல. திருப்பியும் உங்களை தூக்கி அப்படியே அங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அங்கே உட்கார வச்சு நல்லா உங்களை கிஸ் பண்ணுறாரு, லிப் லாக் பண்ணுறாரு. ஏய், என்னை போக விட்றி. போகணுமா? போங்க. நான் என்ன பண்ண? நான் என்ன உங்களை பிடிச்சா வச்சுட்ருக்கேன்? நீங்கள் போங்க. பிடிச்சி வச்சுட்ருக்கியா? பிடிச்சி வச்சுட்டு இருந்தா கூட பரவாயில்ல போல், அதெல்லாம் காட்டி வேற மயக்கிறேன். நான் எங்கே மயக்கிறேன்? உங்கள் கண்ணு பார்த்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச கற்றுக்கிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சத்தம் தான். ஜங்குக்கு டைம் ஆகிடுச்சுரா, ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஜங்குக்கு தான் அப்படியே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு, போதும்டி பொண்ணடி, நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, சாரி வியர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு போகிறாரு. டைரக்டர் சார், ஏய் இப்போ என்னடி? லவ் யூ பொண்டாட்டி, ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு போகிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஷெல்ஃப்லேருந்து கீழே இறங்கிட்டு உங்கள் சாரியெல்லாம் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க, கீழே வரீங்க. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஜங்குக்கோட அந்த மூவி நேம் செரமனி நடந்துகிட்ருக்கோம். ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து சேரில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, உங்களை பார்க்குறாரு, கண்ணாலே உங்கள்கிட்ட கேட்குறாரு வீட்டுக்கு போடி அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் முடியாது, நான் உங்கள் ஷோவை அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஆக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அண்ட் ஜெமின், ஜங்குக்குன்னு எல்லாருமே இருக்காங்க. கொஞ்சம் மீடியா, ப்ரெஸ்ஸு அண்ட் ஜங்குக்கோட ஃபேன் பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ ஜங்குக்கோட டர்ன் வருது. ஜங்குக் தான் ஸ்டேஜில் நின்று பேச போகிறாரு. மைக்லாம் வாங்கி பேசுகிறாரு இந்த மூவியை பற்றி. இந்த மூவியில் இருக்க எல்லா சீன்ஸுமே என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சாப்டர், அதுதான் ஒரு மூவியாக எடுத்திருக்கேன். பெஸ்ட் சாப்டரா? அப்படின்னா சார், என்னோடய லவ் ஸ்டோரி அது என்றைக்கும் மெமரிஸாக இருக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடி ஒரு விஷுவலைஸாக இருக்கணுன்றதுக்காக தான் என்னோடய லவ் ஸ்டோரியாக ஒரு மூவியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இப்போ அப்படி நீங்கள் அதை கேட்டு ஷாக் ஆகிட்டீங்க. வாட் ஜேகேமா, நீ என்ன சொல்லிகிட்ருக்க? நம்ம 2 பேரோட லவ் ஸ்டோரியா இந்த மூவி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு பர்சன் ஏஞ்சி மைக் பிடிச்சிட்டு, சார் இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் நீங்களும் ரோசிமாவும் ஒன்றா இருக்க மாதிரி கை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரிலாம் ஃபோட்டோ வந்துச்சு. நீங்களும் ரோசிமாவும் டேட் பண்ணுறீங்களா என்ன? இந்த மூவி உங்கள் 2 பேரோட கதையா சார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஜங்குக் தான், இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ரோசி வந்து, எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன் ஜங்குக், மெயினாக உங்ககிட்ட சொல்லணும். ரோசி, என்ன சொல்லணும்? ஜங்குக், ஐ திங்க் ஐம் ஃபால் லவ் வித் யூ. ஏன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி வந்து எல்லோரும் முன்னாடியும் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ எல்லா மீடியா, ப்ரெஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஜங்குக்கை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே சொல்லுங்கள், ஓகே சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி. இப்போ அப்படியே ஜங்குக் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு டியர் ஏஸோட வெளியே ஓடுறீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஜங்குக் வந்து, ரோசி என்ன பண்ணிகிட்ருக்கா, எழுந்திரு முதல்ல. இல்லை ஜங்குக், நீ சொல்லு. ரோசி, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் இந்த ஹோட்டலை விட்டு வேகமாக அவங்க பின்னாடி தான் ஓடி வராரு. ஸோ அங்கே இருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருமே அவங்களும் பின்னாடி ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடி வராங்க. ஸோ இங்கே நீங்கள் அழுதுகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு ஜங்குக் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஜங்குக்கு இந்த மாதிரி ரோசி வந்து ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே வெளியே ஓடுறீங்க. பொண்டாட்டி நில்றி. முடியாது ஜேகேமா, நான் போகணும். எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், ஜங்குக்கு ஒன்று தான் லவ் பண்ணுறானா இல்லை ரோசியை லவ் பண்ணுறானான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொன்னார். ஆனால் நான் தான் சொன்னேன், இல்லை
அவர் என்னதான் லவ் பண்ணுறாரு? என் ஜேகேமா எனக்கு மட்டும் தாங்க சொன்னேன். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜேகேமா? அவன் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். முன்னாடி நில்றி, ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு. இல்லை, நான் எதுவும் கேட்குறதா இல்லை, என்னை விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஜன்னா, ஒரு நிமிஷம் நில்லு. முடியாது ஜேகேமா, முடியாது. ஐ வில் கோ நவ். ஓ அப்படியா? பொண்டாட்டி, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் அது வேணாமா உனக்கு? ஜேகேமா, ஓ மை காட், அது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறீங்க. இப்போ ஜங்குக்கை பார்க்குறீங்க திரும்பி. ஜங்குக்கு வந்து என்ன ஆட்டோகிராஃப் வேணாமா பொண்டாட்டி? ஆ, இந்த டேரக்டர் சாரோட ஆட்டோகிராஃப் வேணாமா? அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் ஸோ ஜங்குக்கு டேரக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் நீங்களாம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் ஜங்குக்கோட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு அன்னைக்கு தான் முக்கியமான டே. அவரோட ஸ்டோரியை ஒரு டேரக்டர்கிட்ட சொல்கிறதுக்காக போயிருப்பாரு. அதனால உங்கள் கூட இருந்திருக்க முடியாது. பட் அதுக்கு நெக்ஸ்ட் டே உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ யாருமே இல்லாத ஒரு ஃப்ரீ ரோடு. அந்த ரோட்டில் நீங்களும் ஜங்குக்கும் நின்றுருக்கீங்க. ஜங்குக் தான், ஜனா, ஐம் சாரி, என்னால் பர்த்டே அன்னைக்கு வர முடியல. என்னோடய மூவியை பற்றி ஒரு டேரக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் ஜங்குக்கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட மவுத்தில் உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சுட்டு, ஜேகேமா நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும். இப்போ என்ன? பர்த்டேயில் நீ இல்லைன்னு ஒரு சின்னதாக வருத்தம் வந்துச்சு தான். எனக்கு பர்த்டேவை விட உன்னோட ட்ரீம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அதுதான் வேணும் ஜேகேமா. ஓ, அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே, இருந்தாலும் ஆஸ் எ லவ்வராக நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். பட் ஆனால் இப்போது என்னால் பெருசாக எதுவும் வாங்க முடியல. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பேண்ட் பாக்கெட்லேருந்து அப்படியே லிலி ஃப்ளவர்ஸ் தான் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்தா காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் லிலி ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் பர்சனலாக இருந்துச்சு, அதான் லிலி ஃப்ளவர்ஸ், அதான் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிலி ஃப்ளவர்ஸ் அவங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அது ரொம்ப அழகாக லைட் பிங்க்கில் இருக்குது. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து அவரோட சீக்ஸில் கை வச்சுக்கிட்டு, ஜேகேமா காஸ்ட்லியான கிஃப்டா? அதில் எனக்கு தேவையில்ல ஜேகேமா, நான் உனக்கு கேட்பேன், எனக்கு தெரியா? என்ன என்ன வேணும் கேளு, தரேன். ஜேகேமா, எனக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வேணும், போட்டு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை காட்டுறீங்க ஜிகே கிட்ட. ஜிகே பார்க்குறாரு. புரியல. எனக்கு தெரியும் ஜேகேமா, நீ எப்படியும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டேரக்டர் ஆகிடுவேன். அப்போது உன்னோட ஆட்டோகிராஃப்லாம் ஈஸியாக கிடைக்காதுல்ல. உனக்கு அப்போ நிறைய ஃபேன் பேஸ்லாம் வந்துடுவாங்க, ஈவன் கேர்ள்ஸில் கூட. அண்ட் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னோட ஆட்டோகிராஃப்காக எல்லோரும் போட்டி போடுவாங்க. ஆனால் நான் தான் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணாக இருக்கணும் உன் ஆட்டோகிராஃப் வாங்குறதுல. உன்னோட ஆட்டோகிராஃப் போட்டு ஃபஸ்ட்டு பொண்ணாக நான் தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, போட்டு கொடுப்பியா? எனக்கு வேணும் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை ஜங்குக்கிட்ட காட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பென் எடுத்து போட்டு விடுறாரு. எனக்கு இதுதான் இந்த லிலி ஃப்ளவர்ஸ். நீ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இதுதான் காஸ்ட்லியான கிஃப்ட்டு. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? நம்ம எப்போல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் எனக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க. ஜங்குக்கு தான் உங்ககிட்ட, என்னடி ஆட்டோகிராஃப் வேணாமா, வாங்காமலே போகிறேன். இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்து ஜங்குக்கிட்ட காட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவர் பென் எடுத்து அப்படியே உங்களுக்கு உங்கள் கையில் ஆட்டோகிராஃப் போடுறாரு. ஸோ நீங்கள் அந்த ஆட்டோகிராஃபை பார்த்து ஒரு மாதிரி டிஐ ஐஸோட அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இவன்டாடி அழாதடி, அழாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆனால் நீங்கள் அழுறதை நிறுத்த மாட்டீங்க. பொண்டாட்டி இங்கே பாரு, ஏன்னு இங்கே பாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க.
கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ டைரக்டர் சார், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். டைரக்டர் சார், உண்மையாலுமேவா? ஆமாம், உண்மையாலுமே. நிஜமா? நிஜமாடி. அப்போ இப்போவே பண்ணிக்கலாமா? சரி, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜமுக்கி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது நைட் டைம்னால மழை வேறு பெய்யுது. ஸோ ஜங்குக் தான் அவர் கோட் போட்டிருப்பாரு. அந்த கோட்டை கழட்டி மழை படாமல் உங்கள் 2 பேர் மேலேயும் போட்டுக்கிறாரு. ஸோ ஜங்குக் இப்போ உங்களை லிப் லாக் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே அந்த கோட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக நீங்கள் 2 பேரும் அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கோட்டுக்குள்ளே சுற்றி நின்று ப்ரெஸ் மீடியா எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே செம்மையாக மழையும் பெய்யுது. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன். அதையும் சொல்லிக்கிறேன்டா. ஓகே, லவ் யூ ஆல். தேங்க்யூ. பாய்.